2 வாரங்களுக்கு முன்னே நான் என்னுடைய ஃபண்டிங் சேலஞ்சில் தோற்றுட்டேன். மார்க்கெட் என்னை தோற்கடிக்கல, என் தோல்விக்கு காரணம் நான் தான். அந்த அக்கௌண்ட்டை வேணால் நான் இழந்திருக்கலாம், அந்த அனுபவத்தை நான் இழக்கலை. அந்த தோல்வி தான் எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிச்சு. ஒரு சேலஞ்சை பாஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதாது, டிசிப்ளின் தான் முக்கியம். இந்த முறை நான் பழைய நம்பிக்கையோடு மட்டும் வரல, புதிய குறிக்கோளோடு வந்துடுவேன். இது ஒரு ஃபண்டிங் சேலஞ்சை பாஸ் பண்ணுற பயணம் இல்லை, ஒரு ட்ரேடராக மாறுற பயணம். இந்த அக்கௌண்ட்டை நான் பாஸ் பண்ணுவேன்னா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஜேர்னியில் நான் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனையும், ஒவ்வொரு ட்ரேடையும், ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த சீரீஸ் வெறும் ஒரு ப்ராஃபிட் லாஸை ஷேர் பண்ணுற சீரீஸாக இருக்க போகிறதில்ல, ஒரு ட்ரேடர் எப்படி உருவாகிறான்ற சீரீஸாக இருக்க போகுது. நான் லாஸ்ட் சேலஞ்சுக்கு அப்புறம் அவசரமாக என்னோடய அக்கௌண்ட்டை வாங்கலை. நான் முதல்ல என்ன தப்பு பண்ணேன்றதை ரிவ்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த சேலஞ்சை செலக்ட் பண்ணேன். இந்த அக்கௌண்ட் ப்ரீவியஸ் அக்கௌண்ட் மாதிரி கிடையாது. இதில் ரூல்ஸ் வேறு, ஸோ அப்ரோச்சும் வேறு. இந்த தடவை நாம் ட்ரேட்ஸை ரஷ் பண்ண போகிறது கிடையாது. இந்த அக்கௌண்ட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம செலக்ட் பண்ண அக்கௌண்ட் வந்து 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். இந்த டைம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் 2 ஸ்டெப் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட். இந்த 2 சேலஞ்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் 2 ஸ்டெப் ஃப்ளெக்ஸில் 12%, 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்டில் 10%. இந்த எக்ஸ்ட்ரா 2% நமக்கு லூசிங் பீரியட்லேயும் நம்ம ரிஸ்க்கை வந்து குறைக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் சேலஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ட்ரேடர்ஸ், நம்ம எவ்வளோ நேரம் சேலஞ்சை பற்றி பார்த்தோம். இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் எடுத்த முதல் ட்ரேடை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ட்ரேடு வந்து நான் GBP USD ஜூலை 28 அன்றைக்கி எடுத்திருந்தேன். நான் அந்த அன்றைக்கி காலையில் சார்ட்குள்ளே போகும்போது இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். என்னுடைய ப்ரீவியஸ் டே வந்து அதோடைய ப்ரீவியஸ் டேவை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் வச்சுருந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. ஸோ நான் அன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட பையஸ் இன்றைக்கி செல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ப்ரீமியமில் PDRAயில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனோடு கிடைச்சா செல் போகலான்னு சொல்லி நான் பார்த்தேன். இது 1 hour சார்ட்டு. இதுதான் நம்ம சொன்ன அந்த ப்ரீவியஸ் டே ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் ஆக்ஷன் 27th Monday. எனக்கு இதில் இந்த 1 hourல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. இந்த கேண்டிலை ஸ்வீப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டமோட கீழே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்த அப்புறமா வந்து செல் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேவை பிளான் பண்ணியிருந்தேன். இது 15 minute சார்ட்டு. இதுதான் நம்ம அந்த 1 hourல மார்க் பண்ணியிருந்த OB. இங்கே ப்ரைஸ் வந்து அந்த டே ஓப்பன் அப்போவே சென்ட்ரல் பேங்க் டீலிங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த 2 o'clock டைமை இந்தியன் டைம் படி 2:30க்கு ஆல்ரெடி அதை டேப் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு கீழே செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து திருப்பி ஏஷியா செஷனில் மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஏர்லி செல்லர்ஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் புஷ் பண்ணியிருந்தாங்க. நான் லண்டன் செஷனுக்குள்ளே போகும்போது என்ன வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஏஷியா ஹை தான் என்னுடைய இன்டியூஸ்மெண்ட். இந்த ஏஷியா ஹை எடுத்துகிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னா நான் செல் போகலான்னு சொல்லி என்னோடய லண்டன் செஷனில் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஏஷியா செஷன் ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எனக்கு கீழே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எனக்கு ஒரு FAGயுமே கொடுத்துருக்கு, இம்பேலன்ஸுமே லீவ் பண்ணியிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இம்பேலன்ஸ். நான் இந்த இம்பேலன்ஸில் 995 ரேஞ்சில் என்டர் ஆகிட்டு என்னோடய ஸ்டாப் வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த ஸ்விங் ஹை மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருவாங்க. பட் நான் இந்த மாதிரி வச்சு நிறையா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு என்னுடைய TP போய் அடிச்சிருக்கு. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்போயுமே ஸ்விங் ஹையோ இல்லை ஸ்விங் லோவோ நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கக்கூடாது. ஒன்று அதை விட 2 pip தள்ளி வைக்கணும். நான் அந்த மாதிரி தான் அன்றைக்கி வச்சுருந்தேன்.
இது என்னுடைய ரொட்டீன் தான். 7 பிப் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ப்ரைஸ் கரெக்டாக இந்த ஸ்விங்கை மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா அக்ரெசிவாக செல் ஆக ஆரம்பிச்சிட்டான். நான் 1:3 நான் இதை என்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட். உங்களோட நிறைய பேரோட ஜேர்னியில் உங்களோட எஸ்எல் அடிச்சுட்டு டிபி போயிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். என்னடா இது இந்த ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ட்வீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ட்ரேட் அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. நமக்கு 1:3 டார்கெட்டோடு முடிஞ்சிருச்சு. இதில் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ப்ராஃபிட்டில் முடிஞ்சது கிடையாது. நான் என் பிளானை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணது. நான் வந்து இந்த இதை ஸ்வீப் பண்ணி இந்த ஏஷியாவில் இங்கே செல் பண்ணும்போது இங்கே நிறைய இம்பேலன்ஸ் இருந்துச்சு, இங்கேயே நான் செல் பண்ணியிருக்கலாம். பட் அது என்னோடய பிளான் கிடையாது, அது என்னோடய சிஸ்டமும் கிடையாது. நான் என்னோடய ஏஷியா ஐ தான் என்னோடய லிக்விடிட்டின்னு தெரிஞ்சு நான் அதுக்காக வெயிட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சு. அதில் எக்ஸிக்யூட் ஆன ஸ்டாப் லாஸ் என்னோடய கணக்குப்படி நான் மேலே வச்சுருந்தேன். ப்ரைஸ் இப்போ இது எடுத்தது இதே மாதிரி தான் எல்லா டைமும் எடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. கீழே இங்கேருந்தே போகலாம், இல்லை நம்ம என்ட்ரி விடுக்காமல் கூட போகலாம், பல சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை நீங்கள் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக எக்ஸாக்டாக அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் த லாங் டேர்ம் உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். ட்ரேடர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரூல்ஸ் போடுறதே வந்து நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னியில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் போட்ட ரூல்ஸை வந்து நீங்களே உடச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி தான் என்னுடைய பழைய அக்கௌண்ட் நான் இழந்தேன். ஸோ இந்த முறை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ப்ராஃபிட் லாஸ் காட்டுற ஜேர்னியாக இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் என்னோடய டிசிஷன் நான் எவ்வளோ பெட்டராக எடுக்கிறேன் அப்படின்றது தான் இந்த ஜேர்னி ஃபுல்லாக இருக்க போகுது. நான் இன்றைக்கி ப்ராஃபிட் ஆனாலும் சரி, நாளைக்கு லாஸ் ஆனாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. நான் நேற்றை விட இன்றைக்கி ஒரு பெட்டர் ட்ரேடராக இருந்தேனா அப்படின்ற கேள்விக்கு என்னோடய பதில் ஆமான்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போதும். ஏன்னா அது என்னை ஓவர் லாங் டேர்ம் கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போகும் நான் நம்புகிறேன். நீங்களும் அதை நம்புங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் ஜேர்னலையும் சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடரோட ஜேர்னி, நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய அட்வைஸ் ஆர் டிப்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் ட்ரேடர்ஸ். சியர்ஸ்.